யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? எதை சொல்லி பாடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் அருமையான வேதத்திலே இருக்கிறதான மகத்துவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள்ளே இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யார்? Who is the Lord? இது எல்லாருக்குள்ளேயும் இந்த இருதயம் இருக்கிறது. Everybody has this question in you. ஏனென்றால் 3 மதங்கள் இந்த இந்தியா தேசத்திலும் உலகமெங்கிலும் படர்ந்து இருக்கிறது. Throughout the world we can see 3 kinds of religion. நிறைய மதங்கள் இருக்கிறது. There are so many religions. ஆனா ரொம்ப வளர்ந்து நிற்கிற மதம் இந்து மதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதம். The grown up religions are Christianity, Hinduism and Muslim. நீங்கள் மதத்தை எல்லாம் சார்ந்திருந்தால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. If you rely upon the religion, you will not come to know the Lord. மதம் ஒரு மனுஷனை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வெறி பிடிக்கிறவனாக மாற்றிவிடும். Religion makes a man a terrorist. சிலர் கடவுளே இல்லை என்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள். And many people are saying that there is no God. கடவுளே இல்லை. There is no God. ஏனென்றால் ஈவி பெரியார் சொல்லுகிறார், மதம் ஒரு மனுஷனை வெறியனாக்கும், அருமையான ஜாதி ஒரு மனிதனை சாக்கடையாக மாற்றும் என்று சொல்கிறார். 3 காரியத்தை அந்த வால் போஸ்ட்ல பார்த்தேன். 3 எனக்கு ரொம்ப என் இருதயத்தை தொட்டது போல இருந்துச்சு. ஈவி பெரியார் படம் போட்டு அவருடைய பிறந்த நாளில அந்த 3 செய்தி போட்டிருந்தார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And you must know who the Lord is. நிறைய பேர் இந்த 3ஐயும் விட்டு வெளியே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There are some people who are away from these 3 truths. ஆகவே நிறைய பேருக்கு தன்னை பற்றியே நிறைய பேருக்கு தெரியாது. Many people do not know who they are. நீங்கள் ஒரு பரந்து விரிந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள். We are living in a broad world. லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள். And you are living among lakhs and lakhs of people. தேவன் பொதுவாக இந்த ஆவிக்குரிய சபையிலே இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் தேவனை ஆழமாக அறியவில்லை. The spiritual people do not have the right understanding of ஆவி the Lord. வந்துச்சுன்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆவி வந்துச்சு, போச்சு, வந்து இறங்கிச்சு, புல்லரிச்சிச்சு, பிரச்சனை வந்துச்சு, இப்படிதான் சொல்லுகிறார்களே தவிர தேவனை பற்றிய ஒரு ஆழமான அறிவில்லை. And the spiritual people do not have the deep understanding of the Lord. ஏதோ சர்ச்சுக்கு போவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நிறைவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கேட்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. இதுதான் நினைக்குது, ஏதோ வந்துச்சு போச்சு அப்படிதான் சொல்றாங்களே தவிர ஒரு தெளிவான அறிவு அநேகருக்குள்ளே இல்லை. And many spiritual people do not have the clear understanding of the Lord. ஏமா சத்தம் போடுறீங்க? எல்லாரும் சத்தம் போடுறாங்க பாஸ், இந்த சபையில சத்தம் போடுறாங்க, நானும் சத்தம் போடுறேன்னு சொல்றாங்க. எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய சத்தம் போட்ட ஆட்களே காணும். எங்க காணலாம்? சத்தம் போட்டே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, அதனால வரதில்லைங்கிறான். நிறைய பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனை ஆழமாக அறியவில்லை. Many people do not have gone into the depth of the எகிப்திலே பார்வோன் அருமையான மோசேயை சந்தித்த போது அவன் கேட்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் கானானுக்கு ஆராதனைக்கு கொண்டு போக எங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார் என்று கேட்கிறான்.
அதற்கு பார்வோன் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், அவர் யார் என்று கேட்கிறான். And when Moses said to Pharaoh in the land of Egypt that we want to worship the Lord in the wilderness, and he was asking a question, who is the Lord? அவன் கேள்வியில் எந்த தவறும் இல்லை. There is nothing wrong in his question. ஏன் அவன் அவரை யார் என்று கேட்கிறான்? And why did he ask him who the Lord is? அவங்க ஊர்லயும் நிறைய சாமி கொண்டாடுறாங்க. Because they also have lot of gods in their அவங்க ஊர்ல இருக்கிற மந்திரவாதி கம்பு போட்டா பாம்பாகும். Even the magicians of their land, when they cast the rod on the land, it became a அவர்கள் serpent. தேவனை அறிந்தவர்கள் அல்ல. They did not know the Lord. அவர்கள் அநேக மாய வித்தைகளை செய்து கொண்டு வந்தார்கள். And they can do many kinds of magic. இதையெல்லாம் பார்வோன் அறிந்தபடினாலே தான் இவர்கள் புதுசா ஒரு கடவுளை பற்றி சொல்லுகிறார்களே, அவர் யார் என்று கேட்கிறான். That is why he was asking a question, who is your Lord? அதே வார்த்தை பவுல் கேட்கிறான், நீர் யார் என்று கேட்கிறான். And the same word Paul was asking to the Lord, who you are. அவன் நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன். And he had right understanding of the law of Moses. தேவனை பற்றி அவனுக்கு நன்றாய் தெரியும். He knew about the Lord. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு தெரியாது. But he did not know about Jesus Christ. ஆகவே தமஸ்கு பட்டணத்திலே அவரை சந்தித்தபோது அவன் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், நீர் யார் என்று கேட்கிறான். And when he met Jesus in the city of Damascus, he was asking Jesus, who you are. அவர் யார் என்று கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயமுடைய ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். There are many people who are asking a question, who the Lord is. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கிறது. Everybody has problem. நிறைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னவென்றால், சர்ச்சுக்கு போய் பிரச்சனை தீர்ந்தா போதும், அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன நினைக்கிறேன். அவர் யாரா இருந்தா என்ன கிடக்கு, சர்ச்சுக்கு போனோமா வியாதி சுகமாச்சா, ஆசீர்வாதம் வந்துச்சா, பிள்ளை படிச்சா, ஏதோ ஒரு இடத்த வாங்கணுமா, வீடை கட்டணுமா, சாவு கூட கிராண்டா நடத்தணுங்கிறாங்க. உண்மையா? எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் தேவனை அறியாத பட்சத்திலே உங்களுடைய விசுவாசம் பலனுள்ளதாக இருக்காது. If you do not have right understanding of the Lord, your faith will not be very நீங்கள் தேவனை என்னுடைய அன்பு உங்கள் ஆழமா இருக்காது. And the love of God will not be so deep. உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் பலனற்று தான் இருக்கும். And the fruits of the spirit will be weak. நீங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபராக இருக்க முடியாது. And you will not be a person loving the Lord the most. நீங்கள் அதை அதிகமான ஆவல் உங்களுக்குள்ளே வர வேண்டும். And you must have the desire to know about the Lord. பையனும் பொண்ணும் வச்சிடுங்க, கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பையனுக்கும் பொண்ணு யாருன்னு தெரியாது, பொண்ணுக்கும் பையனை யாருன்னு தெரியாது. ஆனா நெட்ல இருக்குது அவங்கள பத்தி அறியணும்னா, இவங்க வீட்டுல போய் சரி கல்யாணத்துக்கு அன்னைக்கு பாத்துக்கலாம்னா இருப்பாங்க. கரண்ட் எல்லாம் கூட நெட்டு திறந்தான் வச்சிருப்பாங்க. நெட் ரிப்பேர் ஆனா எவ்வளவு வேதனையா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அந்த பையனை பத்தி அறிஞ்சுக்கணும். அவன் என்ன வேலை செய்யறான், என்ன சம்பளம் வாங்குறான், அவங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க, அவன் ஊர் என்ன, உலகம் என்ன, அவன் நல்ல பையனா கெட்ட பையனா. இதே போல இந்த பொண்ணு எப்படி, இவங்க ஒரு பெரிய ஆவல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களாம் அறிஞ்சதுனால புடிச்சு போயிட்டீங்க. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவல் அந்த வாலிபர்களுக்குள்ளே அதிகமா இருக்கும். இதே போல நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ள ஒரு ஆவல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். You must have the desire to know about the Lord the most. நான் காலை வேளையில இப்படி ஒரு செய்தி கொடுப்பேன் என்று சொன்னேன். நிறைய பேருக்கு அவர் யாரா இருந்தா என்ன, பாஸ் ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு போட்டு காலையில மட்டும் வந்துட்டு போயிடலாம், அப்படி நிறைய பேர் காலையோடி முடிச்சிட்டாங்க. நடிகனை பார்க்க லட்சம் பேர் நிக்கிறாங்கயா, ரஜினிகாந்த பார்க்க ஏர்போர்ட்ல நிக்கிறாங்கயா. அவன் ஒண்ணுமே செய்யல, இப்படி கையை மட்டும் இப்படி அசைக்கிறாயா. அந்த ஜனங்களாம் நம்ம சபைக்கு வந்தா எப்படி இருக்கும் நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு நடிகர்களுக்கு பின்னே, அரசியல்வாதிகளுக்கு பின்னே லட்சக்கணக்கான வாலிபர்கள் இருக்கிறார்கள். Lakhs and lakhs of young people are behind the actors. ஆண்டவரை அறிய ஒரு அளவு கடந்த ஆவல் உங்களுக்கு இருக்க வேண்டும். You must have a great desire to know the Lord. அந்த ஆவலோடு கூட நீங்கள் மாலை வேளை கூட்டத்திலே வந்தால் தான் என் செய்தி உங்களை உயிர்ப்பிக்கும். If you come with that kind of desire to the presence of God, my message will revive you, மகிழ்ச்சி உண்டாகும், and you will be delighted. உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவனை பற்றி अनेक கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். And you will receive answers for many questions which are in the bottom of your heart. ஏனென்றால் எல்லா மதமும் தேவனை தூரமாக காண்பித்து விட்டார். And every religion shows the Lord who is far கிறிஸ்தவர்கள் away. இஸ்ரவேலுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். And Christians want to go to the land of Israel. அருமையான
முஸ்லிம்கள் மெக்காவுக்கு போக வேண்டும் என்று And the நினைக்கிறார்கள். Muslims want to go to the holy place Mecca. இந்துக்களெல்லாம் மலைகளுக்கு மேல கொண்டு போய் கடவுளை ஜனங்களுக்கு காண்பிக்கிறார்கள். And the Hindus are going high to the hills to see the Lord. கடினமாய் காண்பிக்கிறார்கள். And they show the religion in a தேவன் hard ஒருவர் manner. இருக்கிறார், There is a Lord. அவர் தூரத்தில் இருக்கிறார், And he is in a far நாம் அவரை place. பார்க்க முடியாது, We cannot see him. நாம் அவரோடு கூட பேச We முடியாது, cannot talk to him. நாம் அவரோடு தொடர்பு கொள்ள And முடியாது. we cannot relate with him. இப்படிதான் நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். And like that we have been grown. நான் எங்க அம்மா கூட கோயிலுக்கு போகும்போது இது என்னம்மான்னு கேட்டா, வாய் திறக்காத, எல்லாம் எல்லாம் என்ன கேக்குறாங்க பாரு, உன்னை போல பசங்க வரான் பாரு, யாரா வாய் திறக்கிறாங்களா, கும்பிடு போ, அவ்வளவுதான். இது என்னம்மா, இது என்னம்மா, அது என்னம்மா, நாளை இருந்து உன்னை கோயிலுக்கு கூட்டு வர மாட்டாங்க. நம்மளை அருமையான அறிந்து கொள்ளுகிற அந்த மனக்கண்களை அவர்கள் மூடிவிட்டார்கள். And they have closed our spiritual eyes that we அங்க do not பால் know the Lord. ஊத்துவாங்க, இது என்னமான்னு கேட்டேன், இத குடிச்சா, அதை மட்டும் சொன்னாங்க, இத குடிச்சா நல்ல ஞானம் வரும்னு சொன்னாங்க. எனக்கு ஞானமே வரல. மொத்தமே 5 பாடம் சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு 35 தாண்டல. நான் அந்த பாலை குடிச்சு ஆண்டவரை 35 தாண்டணும். நான் உண்மையா நீங்க சொல்றீங்க, அது சாக்கடை போல இருக்கும் அந்த பால். மண்ல இருந்து வந்த பால் எப்படி இருக்கும், கலரா இருக்கும். ஆனாலும் குடிப்பேன். சரி, ஞானம் வர்றதுக்காக குடிப்பேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் தேவனை நாம் சரியாக நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. And we have not been taught about the Lord in a right தேவனை manner. பற்றி ஒன்னு சொன்னா, இப்ப எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன பையன் ஒரு திருடன், ஆக்சுவலா திருடுறவன், அவன் ஒரு நாள் இப்படி பண்ணதான் உண்டு பாருங்க. அந்த ஊர்ல பெரிய பெரிய மனுஷன் அவன் காலில் விட ஆரம்பிச்சான். நான் கேட்டேன், என்னடா உனக்கு நடந்துச்சு, நீ திருடனாச்சாடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இப்ப என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாரும் உன்னை சாமிங்கிறாங்கடா. என்னடா ஆச்சு, ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அதே போல வந்து நீ நாடு உனமும் காலையும் விடுவாங்கிறாங்க. அவன் வேப்பிலையை வச்சு அவனுக்கு இருக்கிற அந்த ஊர்ல இருந்த மரியாதை அப்படியே மாறி போச்சு. எதற்காக சொல்ல, அவங்க ஏதோ ஒன்று கண்களாலே பார்க்கும்போது நடக்கணும்னு நினைக்கிறான். தீல நடக்கணும், இல்லைன்னா பந்தம் எடுத்து ஆடணும், இல்லது ஏதாவது ஜனங்க ஆச்சரியப்படுகிற ஒன்றை செய்தா நம்மளை கடவுளாகவே அவங்க கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய சமுதாயத்திலே தெய்வத்தை ஜனங்களுக்கு தூரமாக காண்பித்திருக்கிறார். And the Lord is shown in a far place. நீங்கள் மதத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். And you have to come out of the religion. அருமையான எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். And you must come out of everything. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான இந்த வேத புத்தகம், அருமையான இது ஒரு மகிமையான வேத புத்தகம். And the Lord has given us the glorious scripture in our hand. இது நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். And it is a great privilege we have received from the Lord. நிறைய மதத்தை சார்ந்த புத்தகங்கள் இருக்கிறது. There are many books. குர்ஆன் இருக்கிறது. There is a Quran. கம்பராமாயணம் இருக்கிறது. And the Kambaramayana. மகாபாரதம் இருக்கிறது. Mahabharatam. திருக்குறள் இருக்கிறது. திருக்குறள். நிறைய நல்ல நல்ல வார்த்தைகள். எப்பொருள் யார் வாயில் கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அரிது. நல்ல வார்த்தை. திருவள்ளுவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் பேசினாலும் அதுல மெய்ப்பொருள் இருந்தால் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு குறள் இருக்கிறது. இப்படி நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத புத்தகம் உயர்ந்து இருக்கிறது. And there are many books found in every religion, but the scripture is above. இது 66 புத்தகங்களை கொண்டது. And this scripture contains 66 இது books. ஒன்றை ஒன்று சம்பந்தப்பட்டது. And each book have a relation with the other. இதற்கு துவக்கமும் முடிவும் இருக்கிறது. And there is a beginning and there is a இதை end. ஒரு மனிதன் எழுதவில்லை. And this book is not written by one man. அருமையான பலதரப்பட்டவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். And many people at different ages they have written. ஆடு மேய்க்கர் எழுதியிருக்கிறார்கள். And the shepherds written. ராஜாக்கள் எழுதியிருக்கிறார்கள். And the kings have written this book. ஆசாரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். And the priests. அருமையானவர்கள் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். The prophets. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். The Holy Spirit has written these books with them. இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம். And this word of God is our light. இதில இருந்தா நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். And I am going to preach from this. இது முதலாவது கிரேக் மொழியிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. And initially it was translated from the முதலாவது வேத புத்தகம் அருமையான மாட்டு தோல்களிலே எழுதப்பட்டிருந்தது. And the scripture was written in the skins of animals. ஒரு மாட்டு தோலிலே ஒரு நிருபம், ஒரு சின்ன நிருபம் எழுதியிருக்கும். அதை தூக்கி 2 பேர் வந்து டமரா அடித்து தெருவிலே வைத்து வசனத்தை சொல்லுவார்கள். And in one skin one book will be written, and many people used to carry it and
preach to the people on the street. ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்தவர்கள் இது மகா பரிசுத்தமானது, ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், ஆகவே இதை தொடக்கூடாது என்று சொல்லி கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்திருந்தார்கள். The Roman Catholics were keeping the Bible inside the glass case so that people cannot touch because people are not holy to touch it. மார்ட்டின் லூத்தர் என்றதான அருமையான கர்தினால் என்று அழைக்கப்படுகிற அந்த ரோம் நகரிலே கர்தினால் என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர் தான் புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார். And Martin Luther translated this New Testament, who was called to be a cardinal. இது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. And this book was translated from the script Greek. இன்றைக்கு ஏறக்குறைய 2400 மொழிகளிலே இந்த வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. And these days more than 2400 in languages the scripture has been translated. முதல் தமிழ் வேத புத்தகம் தரங்கம்பாடியிலே சீகன் பால்னாலே மொழிபெயர்க்கப்பட்டது. அவர்தான் தமிழ் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். And Sigan Balg found the Tamil printing machine and he has printed சுப்பிரமணிய the கண்டுபிடிக்கல தமிழ் இயந்திரத்தை. நீங்க வச்சிருக்கிற நோட்டு புத்தகம் இதெல்லாம் கண்டுபிடிச்ச திருக்குறளும் கண்டுபிடிக்கல, திருவள்ளுவரும் கண்டுபிடிக்கல, அகத்தியனும் கண்டுபிடிக்கல. முதலாவது ஒரு வெள்ளைக்கார மிஷனரி தான் தமிழ் இயந்திரத்தை கண்டுபிடித்து முதலாக அருமையான தாளிலே பிரிண்ட் ஆன புத்தகம் இந்த வேத புத்தகம். And the foreign missionary found the printing machine in Tamil and he translated the Bible in Tamil. தமிழ் வளர்ச்சிக்கு முதலாவது வித்திட்டவர் ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி. A Christian missionary has worked for தமிழ் வார்த்தை எழுத்திலே அருமையான மொழிபெயர்க்கப்பட்டு தாளிலே பிரிண்ட் ஆனது முதல் இந்த வேத புத்தகம் தான். Firstly the Bible was printed அதுக்கு முன்னாடி இஞ்சி குடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆ இ உ ஏ இருக்கிற இந்த இஞ்சி குடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த வேத புத்தகம் தான் முதல் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord that the Bible was translated in Tamil. அது இந்த காரைக்கால் போகிற இந்த தரங்கம்பாடியிலே தான் இந்த வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. In Frankfurt it was translated. ஆகவே முதலாவதாக அருமையான நான் இந்த மாலை வேளை கூட்டத்திலே முதல் பேரை நாம் தியானிக்கலாம். And in this evening time we are going to meditate upon the first name of the Lord. ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Genesis chapter 1 and verse 1. In the beginning God created the heavens and the earth. ஆதியிலே தேவன் என்ற வார்த்தை தமிழிலே போடப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே ஏலோஹிம் என்று போடப்பட்டிருக்கிறது. In Tamil it is written in the beginning God, but in the Greek script it is written that Elohim. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆம். Psalms chapter 19 and verse 1. The heavens declare the glory of God and the firmament shows his handiwork. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ம் 2ம் வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த வசனத்தை நீங்க எல்லா செய்திக்கும் கீ வசனமா வச்சாதான் புரியும். ஏனால் ஆதியிலே தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே இயேசு கிறிஸ்து என்று போடப்படவில்லை. நல்லா கவனமாய் கேளுங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தான் இயேசு என்னும் நாமத்திலே பூமியிலே அவர் வெளிப்பட்டார். Hebrews chapter 1 and 1. God at various times and in various ways spoke in time past to the fathers by the prophets, has in these last days spoken to us by his Son, whom he has appointed heir of all things, through whom also he made the worlds. ஏனென்றால் பவுல் ஆகவேதான் அந்த வார்த்தை கேட்கிறான். அவன் நியாயப்பிரமாணம் புதிய பழைய ஏற்பாடு முழுவதையும் தரவாய் கற்றறிந்தவன். அவன் நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை அவன் வெறுக்கிறான். Because Paul knew the law thoroughly, he hated Jesus. அவர்கள் பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ளவில்லை. They did not know the Holy Spirit. அருமையான ஆவியானவர் இறங்கினார்.
The Holy Spirit descended upon ஆனால் them. புதிய ஏற்பாட்டு காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் இறங்கி அசைவாடுகிறவராக இருக்கிறார். But in these New Testament days, he is descending upon all flesh and moving. இப்பொழுது நாம் யாரை பார்க்கிறோம்? Now whom do we see? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். We are seeing Jesus Christ. இப்பொழுது பூமியை ஆளி செய்கிறவர் ஆவியானவர். Now the Spirit of the Lord is reigning over the world. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். And Jesus is at the right hand of அப்படி the என்றால் Father. பாஸ்டர் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்ப நீங்க தப்பா சொல்றீங்களான்னு கேட்கலாம். You may ask a question, why you are speaking about Jesus Christ? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போலானவர் அல்லது அவருடைய சுபாவத்தை உடையவர், அவருடைய தன்மையை உடையவர், அவருடைய தற்சுரூபமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். The Holy Spirit is similar to Jesus Christ. ஆகவே நான் போவேனானால் தேற்றரவாளன் வருவார். If I go back, the Comforter will come. பங்கு பங்காகவும் அருமையான வகை வகையாகவும் இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவராக அவர் நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். In these last days, the Holy Spirit is moving as a spirit in our midst. இனி ஒருவர் இனிமேல் வரப்போகிறதில்லை. And there is not going to come another person. இனி ஒருவர் வரப்போகிறதில்லை. And not any other person is going to நீங்கள் come. வாழ்கிற நாள் கிருபையின் நாட்கள் முடிகிற நாட்களிலே இயேசுவை பின்பற்றுகிறீர்கள். We are following Jesus in the days where the grace of God அவர் is going மத்திய to be shed. வானத்திலே கோடான கோடி தூதர்களோடு கூட வருவார். அதற்காக முழு சபையும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ சபையும் காத்திருக்கிறார்கள். And he is going to come in the mid-air with thousands of angels, and for that day the Christianities, the churches are looking for. உலகம் உண்டாவதற்கு முன்பாக, Before the world was formed, மனிதன் உண்டாவதற்கு முன்பதாக, before the man was formed, மரம் செடிகள் உண்டாவதற்கு even before முன்பதாக, the trees and plants were formed, பறவைகள் உண்டாவதற்கு even முன்பதாக, before the birds were அவர் existed. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவனுடைய பேர் என்ன? What was the name of the Lord who was moving on the waters? அந்த பேர் தான் ஏலோகீம் என்ற பெயர். That is his name, that is Elohim. அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதியாமத்திலே முதலிலே தன்னை அவர் வெளிப்படுத்திதான் வேதத்தையே அவர் துவங்குகிறார். And he revealed himself to the people in the initial part of Genesis. ஏலோகம் என்ற பெயர் Elohim means, மூன்று விதமான தன்மை உடையது. and it has three kinds of nature. மூன்று விதமான தன்மையை உள்ளடக்கின இந்த பேர் தான் ஏலோகீம் என்ற பெயர். Elohim is the name which has three natures inside. ஒன்று, One is பன்மை தன்மை உடைய தேவனாக இருக்கிறார். and he has a plural nature. அதாவது ஏலோகீம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? What is the meaning of the word Elohim? ஏலோகீம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of the word Elohim? ஏலோகீம்னா என்னையா? What does it mean, Elohim? தேவன் தான். He is the Lord. அந்த பேரில் இருக்கிற தன்மை என்ன? What is the nature of the name? ஏன்னா பேரிலே சில தன்மைகள் அடங்கி இருக்கிறது. There are some natures found in this name. அருமையான பேருக்குள்ளே சிலதான வல்லமை அடங்கி இருக்கிறது. And there are some power found in this name. முதலாவது பன்மை தன்மை உடைய தேவன் என்று அர்த்தமாம் இந்த ஏலோகீம் என்ற பெயருக்கு. Elohim means he has the plural form. இரண்டாவது சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறார் என்ற அர்த்தம் இந்த ஏலோகீம் என்ற பெயருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. Secondly, he is the God of creation. மூன்றாவது துவக்கமில்லாதவர். Thirdly, he does not have the beginning. நல்ல நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஏலோகீம் என்ற வார்த்தை பன்மை தன்மை உடையவர். Elohim means he has the plural form. சிருஷ்டிப்பின் தேவன். He is the God of creation. அருமையான துவக்கம் இல்லாதவர். And he does not have the beginning. முதலாவது நாம் காரியத்தை தியானிக்கலாம். And we can meditate the first thing. பன்மை தன்மை உடையவர் என்ற அந்த வார்த்தையின் பொருள் என்ன? What is the meaning of the plural form? முதலாவது இந்த தேவனை ஒரு பொருளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. And we cannot bring this God into an object. ஒரு பொருளை மையமாக ஒரு பொருளுக்குள்ளே இவரை கொண்டு வர முடியாது. We cannot bring him into an object. அருமையான இரண்டாவது ஒரு பெயருக்குள்ளே இவரை கொண்டு வர முடியாது. And secondly, we cannot bring him into one பன்மை name. தன்மைக்கு பல டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆனா நான் கொடுக்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் தான் இந்த தேவனை பற்றிய சரியான டிரான்ஸ்லேஷன். There are many kinds of translations, but ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அருமையான இந்த பன்மை தன்மைக்கு
அருமையான நெற்றில வேற பொருள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நீர் ஏலோக்கியம் என்ற வார்த்தை பன்மை தன்மை உடையது என்று போடப்பட்டிருக்கிறது, அப்படி என்றால் என்ன பன்மை தன்மைனா பல பல பேர்ல வந்துட்டே இருப்பீரா? பன்மை தன்மை என்றால் பல பல பேர்ல வந்தாலும் ஒரு பேருக்குள்ளே கொண்டு வர முடியாது அவரை. We cannot bring him into one name. துவக்கம் இல்லாதவர். There is no beginning for him. அருமையான அவர் சிருஷ்டிப்பின் தேவன். He is the God of creation. முதலாவது ஒரு பொருளுக்குள்ளே அவரை கொண்டு வர முடியாது. Firstly, we cannot bring him into an object. இந்த கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கிறார். And the Lord is kept inside this temple. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். லட்சம் கோயில் கட்டினாலும் அங்க இருக்கிறார். இங்கே இருக்கிறார். இப்ப அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். ஜப்பான்ல இருக்கிறார். ஜப்பான்ல இருக்கிறார். சீனால இருக்கிறார். இப்ப எல்லா இடம் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. எல்லா இடத்திலும் அவர் அசைவாடுகிறார். அப்படி என்றால் ஒரு பொருளுக்குள்ளேயோ ஒரு கட்டடத்துக்குள்ளேயோ ஒரு மலைக்குள்ளேயோ தேவனை கொண்டு வர முடியாது. We cannot bring the Lord into an object or a construction or a hill. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். I think you can understand. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அருமையான விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அப்பொழுது அவர் மேல் கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். ஆம். இயேசு மறைந்து ஆம். அவர்கள் நடுவே கடந்து ஆம். தேவாலயத்தை விட்டு போனார். John chapter 8 and verse 59. Then they took up stones to throw at him, but Jesus hid himself and went out of the temple, going through the midst of them, and so passed by. அங்கே தெய்வத்துவம் வெளிப்படுகிறது, அல்லது மனுஷீகம் அல்ல தெய்வீகம் அங்கே வெளிப்படுகிறது. Here we can see the divinity reveals. சர்ச்சி இப்படி ஒரு ஆலயம், கர்த்தருடைய வீடு, நம்ம இங்க வந்து ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே இந்த இடத்தை நாம் என்ன செய்கிறோம்? கனப்படுத்துகிறோம். We are honoring this place because we are worshiping the Lord. ஆனா இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போனாலும், இந்த இடத்தை அருமையான மாற்றி போனாலும், நாம் மாற்றுகிற இடத்திற்கு தேவன் வந்து விடுவார். And if we go to another place, the Lord will come over there. ஆகவே ஒரு பொருளுக்குள்ளே நீங்கள் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. And we cannot bring him into ஒரு an object. படத்துக்குள்ளேயோ ஒரு சிலைக்குள்ளேயோ ஒரு மரத்துக்குள்ளேயோ ஒரு மலைக்குள்ளேயோ ஒரு குகைக்குள்ளேயோ ஒரு நதிக்குள்ளேயோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏலோக்கியம் என்பவரை அல்லது இந்த தேவாதி தேவனை நீங்கள் கொண்டு வரவே முடியாது. We cannot bring this God of gods, the Elohim, into an object or a hill or a cave. அவர் மறையும் தன்மை உடையவர். And he has the nature of a passing அவர் by. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகிறார். எல்லாம் பூட்டிதான் இருக்கிறது. And he is coming into a locked room. திறந்து வரல, சாவி போட்டு திறந்து உள்ள வரவில்லை. He did not open the room with a key. அருமையான பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகிறார். And he came into a locked room. அடைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டு கிடக்கிறது. And the shut tomb was open. நான் எதற்காக உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்றால், இவரை ஒரு பொருளுக்குள்ளே இவரை நீங்கள் அடக்கி வைக்கவும் முடியாது. You cannot keep him inside an object. புத்த மதத்தை ஸ்தாபித்தவருடைய கல்லறை இப்பொழுது இருக்கிறது. And the person who has founded Buddhism, his grave is there. சாகி பாபாவை பல லட்சக்கணக்கானவர்கள் தெய்வமாய் கும்பிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பெங்களூரிலே அவர் புதைத்த இடம் இருக்கிறது, அங்கே அவர் இருக்கிறார். And Sai Baba's grave is also found. அரவேந்தரை ஜனங்கள் கும்பிடுகிறார்கள், அவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். And Aravind was buried in his grave. ஆனால் ஏலோகிம் என்ற தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே வெளிப்பட்டார். அவரை அருமையான ஒரு பொருளுக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளேயோ ஒரு மரத்துக்குள்ளேயோ ஒரு ஊருக்குள்ளேயோ அவரை நீங்கள் கொண்டு வர முடியாது. And Elohim, the Lord, has revealed himself as ஏசாயா Jesus Christ. தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு சர்ச்சு கேட்ட ஒரு இன்ஜினியரை கொண்டு வந்து, இந்த பூமி எல்லாம் அவருக்கு சொந்தம், வானம் எல்லாம் சொந்தம், ஒரு சர்ச்சு இது எல்லாம் சேர்த்து எல்லாம் கவர் பண்ணி கட்ட முடியுமான்னு கேட்டா, ஒன்னு பைத்தியமாயா பிடிச்சிருக்குது, உங்க தேவனையே வந்து கட்ட சொல்லு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்க எப்படிப்பட்ட சர்ச்சை கட்டுவீங்கன்னு கேக்குறான். Isaiah chapter 66 verse 1. Thus says the Lord, heaven is my throne and earth is my footstool. Where is the house that you will build me? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட
அருமையானவர்களே, ஒன்றிலும் அவர் வாசமாக இல்லை. Acts chapter 7 and verse 48. However, the Most High does not dwell in temples made with hands, as the prophet says. நீங்கள் பன்மை தன்மைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். I told 3 things for the plural ஒரு form. பொருளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. We cannot bring him into an ஒரு object, பேருக்குள்ளே கொண்டு வர முடியாது. and we cannot bring into ஏனென்றால் one ஒரு name. குரூப் ஜனங்க சொல்றாங்க யெகோவா தான் தேவன், இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை. சிலர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து தான் தேவன், யெகோவா தேவன் இல்லை. நான் சொல்றேன் ரெண்டும் தேவன் தான். பிரைஸ் தி லார்ட். ஆன்சர் என்னன்னா யெகோவாவும் தேவன் தான், இயேசு கிறிஸ்து சார் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருங்க சார், நீங்க ரெண்டு தேவன் சொல்றீங்க, அப்ப எங்க சபைக்கு வர, உங்க சபைக்கு வரலாம். அருமையான தேவன் பல பேர்களிலே அவர் வெளிப்பட்டபடினால் பன்மை தன்மை உடையவராக இருக்கிறார். God revealed himself in different names. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல தான் நம்ம ஆழமா புரிஞ்சிக்க முடியும். At various times and various ways he revealed வானம் himself. உண்டான நாட்களுக்கு முன்னே, பூமி உண்டான நாட்களுக்கு முன்னே, மனிதன் உண்டாவதற்கு அருமையான நாட்களுக்கு முன்னே, நீங்கள் காண்கிற இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாவதற்கு முன்னே தேவனுடைய பேர் என்ன என்று கேட்டால் நீங்கள் சொல்லுகிற பதில் அவர் ஏலோகீம் என்ற பெயரிலே அவர் பூமியிலே, அருமையான பூமி இல்லாத ஒன்றிலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். Before the world was formed and a man and the trees and அப்ப அவர் எங்கே இருந்தா? பூமியே இல்லைன்னா அவர் எங்கே இருந்தால்? பரலோகத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. Where was he? He was in the Praise the heaven. Lord. அப்ப அவர் எங்கேயா இருந்தார்? Where was he? அவர் பரலோகத்தில் இருந்தார். He was in heaven. என்னால என்னுடைய சின்ன மூளையில, என் சின்ன அறிவுல எவ்வளவு உங்களுக்கு விளக்கி காண்பிக்க முடியுமோ நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். I want to explain. நீங்க சர்ச்சு மாலையில இருந்து சாயங்க நீங்க போகும்போது உங்க நடையே மாறிடும். ஏன்னா நீங்க தேவன் யார் என்பதை அறிந்து விட்டீர்கள். You have come to know who the Lord is. எங்கெல்லாம் கும்பிட்டுருக்கீங்க? நான் எங்க போனாலும் கும்பிடுவேன். பஸ்ல இருந்தாலும் இப்படி ஒரு கிறிஸ்துவ சபையை பார்த்தா ஒரு சிலுவை போடுவேன், அல்லாஹ் கோயிலை பார்த்தா இப்படி கூட கொஞ்சம் பண்ணுவேன், எங்க கடவுளை பார்த்தா 2 கையெடுத்தும் பஸ்ல கும்பிடுவேன். எங்க கோயிலை பார்த்தா எங்கெங்க மரம் இருக்குதோ, எங்கெங்க கோயில் இருக்குதோ, பஸ் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே போவேன். சும்மா நாள் ஒரு சலிட்டு கூட அடிச்சுக்கிடும். ஏன்னா நம்ம பஸ்ல வர்றவங்களை பாத்தீங்கன்னா திடீர்னு எட்டி பார்ப்பாங்க, என்னடா பார்த்தா அங்க ஒரு சாமி இருக்கு, அதை கும்பிடுவாங்க, பஸ் நின்றும். அப்படிதான் நம்ம ஊரெல்லாம் கும்பிட்டு திரிஞ்சோம். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னென்ன படம் இருக்குதோ வீட்டுல அவ்வளவு படமும், கயிறு, சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறு, என்னென்ன கயிறு எல்லாம் வீட்டுல தொங்குது. ஓலையெல்லாம் சொருகி வச்சிருப்போம். அருமையான பேய் வராதுக்கு பூசணிக்காய் கட்டி தொங்க போட்டுக்கிறாங்க. என்னெல்லாமோ ஒரு படத்தை வாங்கி கட்டி தொங்க போட்டுக்கிறாங்க. நமக்கு தெரியல அவர் யாருன்னு தெரியல. அவங்கள நம்ம ஒண்ணும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது. இப்ப படிச்சிருக்கிற பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிற ஆள்களுக்கே தேவன் யாருன்னு தெரியாது. எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஜனங்கள் தேவனை காணவில்லை. People have not seen the Lord. அப்படியே தேவனை ஒருத்தன் பார்த்துட்டா அவன் என்ன செய்யறான்னா, உடனே ஒரு காவி உடைய போட்டுறான், ஒரு தாடி வச்சிடறான், இருக்கிற பாசி பூசியெல்லாம் கழுத்துல தொங்க போடுறான், எல்லாம் கயிறையும் கட்டிடுறான். அவன் இப்படி தெருவில் நடந்து போனா எல்லாம் கும்பிடுறான். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, ஒரு சிலுவையை பெருசா கழுத்துல தொங்க போடுறாங்க. ஒரு அங்கி இருக்குது, எனக்கு அந்த அங்கியை தைக்க முடியல, தைக்கணும் ஒரு அங்கியை போட்டுட்டு அப்படியே வந்த பாதல் வாங்க. கடவுளை போன இடங்கள்லாம் என்ன சொல்ற, கடவுளே வந்திருக்கிறாருங்கிறான். அவன் பார்த்ததெல்லாம் இந்த அங்கி, காவி, இந்த வெளி வேஷம் தான். எதற்காய் சொல்லுகிறேன், இதுதான் கடவுளை காண்கிற அருமையான வழியை இப்படிதான் என்று நினைக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருக்கணும், அங்க கல்யாணம் பண்ணாம எடுக்காம 3 வேளை மணி அடிக்கிறான். காலையில இட்லிக்கு மணி, சோறுக்கு மணி, 3 வேளை சோறு சாப்பிட்டோமா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒரு பிரச்சனை இல்லை, பிள்ளை ஆளுறது இல்ல, வீட்டுக்காரர் பிரச்சனை கிடையாது, மனைவி பிரச்சனை கிடையாது, பிள்ளைங்க பிரச்சனை கிடையாது, செத்தா அவங்களே அடக்கம் பண்ணி போடுறாங்க. இது என்னங்க? அவன் சொல்றான், நான் நிம்மதியா வாழ்றேன், நிம்மதியா செத்தேங்கிறான். ஆனா ஒரு வித்து பார்த்தா அது நல்லா தான் தெரியுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அது தேவனுடைய வழி அல்ல. நீங்கள் தேவன் பன்மை தன்மை உடையவராக இருக்கிறார். The Lord has the plural form. நீங்கள் பன்மை தன்மை உடைய தேவனாக இருக்கிறார். And he is the Lord who is in plural form. நான் கேக்குற பன்மை தன்மை என்றால் அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of the plural form? நானே பேசியிருந்தா சரி வராது. நீங்க உங்கள்ட்ட கேக்குறேன், என்ன பன்மை தன்மைன்னா என்ன? பாத்தீங்களா, எனக்கு தெரியும் நீங்க தத்தக புத்தகம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். பன்மை தன்மை என்றால் என்ன? நான் சொன்னது
ஒரு பொருளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ரெண்டாவது, என்ன போட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்க, அதெல்லாம் சிரிச்சு அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் வரும். பன்மை தன்மைக்கு என்ன டெபினிஷன்? 10 பேர் தொடர்ந்து இருந்தா பன்மை தன்மையா? நிறைய பன்மை என்ற வார்த்தை தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு டெபினிஷன் தெரியுமா? ஒரு பொருளை குறிக்காத ஒன்றுதான் பன்மை தன்மை உடைய பொருள். ஒரு பொருளை குறிக்கிறதா இருந்தா அது அருமையான ஒரு நிலைப்படும். இலக்கணம் நான் படிக்கல, ஆனா படிச்ச இலக்கணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு பொருளுக்குள்ளே வராது. It will not come under one object. ஒரு பெயருக்குள்ளே கொண்டு வர முடியாது. We cannot bring it into one name. ஒரு அடுத்தது என்ன சொன்னேன்? குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள்ளே அவரை கொண்டு வர முடியாது. We cannot bring him into one particular place. அருமையான இதுதான் பன்மை தன்மை உடைய தேவன். This is the nature of the plural form. இரண்டாவது, சிருஷ்டிப்பின் தேவன் என்ற பொருளும் இந்த ஏலோக்கீம் என்ற தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. And the God of creation is also found in the name Elohim. தேவன் என்ற ஒருவர் இருப்பாரானால், if there is a God, அவர் சிருஷ்டிப்பை உடைய தன்மை உடையவராக இருக்க வேண்டும். he must have the nature of creating things. மனுஷர்கள் எல்லாரும் all the men are சிருஷ்டிப்பிலிருந்து சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறார்கள். and they are மெடிக்கல் ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா மனுஷனையே உண்டு பண்றாங்க, மனுஷனே உண்டு பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, மாடு உண்டு பண்றாங்க, ஆடை உண்டு பண்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் வேர்ல்டில் இருக்கிறீங்க. எல்லா மனுஷர்களும் சிருஷ்டிப்பிலே இருந்து சிருஷ்டிப்பை உண்டு பண்ண முடியும். man creates things out of creation. நீங்கள் விஞ்ஞான ரீதியிலே கூட தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். and in the scientific way also you must know the Lord. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். you must know what kind of Lord. சிருஷ்டிப்பின் தேவன் என்றால், if it is God of creation, அருமையான ஒன்றும் இல்லாத ஒன்றை உருவாக்குகிற தன்மை உடையவர். and he has the nature of creating things when there is nothing exists. அருமையான ஒன்றும் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறவர். when there is out of nothing he வானம் creates என்று things. ஒன்று இல்லை, when there was no heaven, நட்சத்திரம் என்று ஒன்று இல்லை, there was no star, சூரியன் என்று ஒன்று இல்லை, there was no sun, காற்று என்று ஒன்று இல்லை, there was no wind, கடல் என்று ஒன்று இல்லை, there was no sea, மரம் என்று ஒன்று இல்லை, there was no tree, அருமையான பறவைகள் என்று ஒன்று இல்லை, and there were no birds மாடுகள் of the என்று ஒன்று air, இல்லை, there was no animal, மனுஷன் என்று ஒன்று இல்லை. there was no man. அப்பொழுதுதான் இந்த ஏலோக்கீம் அவர் சிருஷ்டிப்பின் தேவனாக பூமியிலே அவர் கிரியை செய்திருக்கிறார். At that time he was working as a God of creation. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். He was the தூதர்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். and he has created the angels. நீங்கள் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும். அவர் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை ஏலோக்கீம் என்ற தேவனாக வெளிப்படுத்துகிறார். நான் சிருஷ்டிப்பின் தேவன். அந்த வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி, அது ஏலோக்கீம் என்ற வார்த்தை அருமையான அந்த சிருஷ்டிப்பின் தேவனுக்குள்ளே அடங்கி மறைந்திருக்கிறது. Isaiah chapter 43 and 15. I am the Lord your holy one, the creator of Israel, you are king. யோவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னை உண்டாக்கினவரும் சிருஷ்டி கர்த்தா என்று அங்கே அருமையான மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டி கர்த்தார் தான் ஏலோக்கீம் என்ற தேவனாக இருக்கிறார். Job 35 and 11. Who teaches more than the beasts of the earth and makes us wiser than the birds of heaven. யோவான் தன்னுடைய நிருபத்திலே அழகா எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சகலமும் அவர் மூலமாயி உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. John chapter 1 and verse 3. All things were made through him, and without him nothing was made that was made. அப்ப உண்டானது எல்லாம் யாராலே உண்டானது? பாப்போமே, கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஏலோக்கீம் அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள ஆழமா பதிஞ்சிடணும்.
ஏலோகீம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். All things were made by Elohim. நம்முடைய தேவன் யார்? Who is our God? வாயை திறந்து சொல்லுங்கம்மா. ஏலம் விடுறவரா? ஏலோகீம். Elohim. நானே ரொம்ப தடுமாறுற ஆளு. நீங்க உங்ககிட்ட கேட்டு நான் இன்னும் தடுமாறுறோம் போல தெரியும். எனக்கு பேர் இங்கிலீஷ் பேரு, இந்த கிரேக்கு பேரு, அந்த பேர்லாம் மனசுலயே நிக்காது. நமக்கு இந்த சுப்பிரமணியம், ஐயப்பன், முருகன் இந்த மாதிரி பேர் நான் நிக்க. ஏலம் பார்த்தா ஏலோகீம் போட்டிருக்கு. ஏலோக்கினா கிரேக்கு மொழி. இதை நான் பயிற்சி பண்ணங்க, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அலேலுயா மட்டும் 3 மாசம் ஆயிருக்குது அலேலுயா சொல்றது. அலேலுயா அலேலுயா அலேலுயான்னு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஏன் நான் சொல்ற அலேலுயா அலேலுயாக்கு நான் சொல்றதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஸ்தோத்திரம் பண்றதுக்கே ஒரு 3 மாசம் பயிற்சி எடுத்திருக்கிறேன். நமக்கு இதெல்லாம் தெரியாது பாருங்க. நம்ம என்ன கிறிஸ்தவங்களா, இல்ல அப்பா கிறிஸ்தவங்களா, அம்மா கிறிஸ்தவங்களா, அல்ல குடும்பத்துல யாரா கிறிஸ்தவங்களா, இந்த மாதிரி சபைக்கு போயிருக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. ஏலோகீம் நம்முடைய தேவனுடைய முதல் பேர் என்ன கேட்டா என்ன எழுதுவீங்க? ஏசுநாதர் எழுதுவீங்க. நீ ஏசுநாதர் தான் கேள்விப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அதை கரெக்டா எழுதிடுவீங்க. பரிசுத்தாவின் கரெக்டா எழுதிடுவீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஏன்னா இதைதான் எப்பவுமே கேள்விப்படுறீங்க. நம்ம சபை முடிச்ச உடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க சொல்லி அந்த பேரை சொல்லி தான் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதை நீங்க சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டு உங்க கடவுள் யாருன்னா அவர் பிதாவா இருக்கிறார், பரிசுத்தாவியானவரா இருக்கிறார், ஏசுநாதரா இருக்கிறார். இதுதான் நீங்க கேள்விப்பட்டீங்க. ஏலோக்கியமே நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாஸ்டர் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கணும், இன்னைக்கே மறந்துருவோங்கிறான். சொல்லிட்டே போங்க மறக்காம. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25 அந்த ஆதி ஆமத்தில் எழுதி போடுங்க. ஆதியின் தேவன் கிரேக்க மொழியில் இருக்குது, அது ஏலோக்கியம் எழுதி வச்சிருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல். இப்ப ஜனங்கள்லாம் எங்க என்ன கும்பிட்டு இருக்கிறாங்க? வானம் உண்டாக்கினவரை விட்டுட்டாங்க, பூமியை உண்டாக்கினவரை விட்டுட்டாங்க, மலையை உண்டாக்கினவரை விட்டுட்டாங்க, கடலை உண்டாக்கினவங்களை விட்டுட்டாங்க, தீயை உண்டாக்கினவரை விட்டுட்டாங்க. இப்ப அவர் விட்டு போனதெல்லாம் ஜனங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. Romans chapter 1 and verse 25. Who exchanged the truth of God for the lie and worshipped and served the creature rather than the creator, who is blessed forever. முதலாவது ஏலோகீம் என்றால் பன்மை தன்மை உடையவர். Firstly, Elohim means he has the plural form. சிருஷ்டிப்பின் தன்மை உடையவர். And he has the nature of creation. மூன்றாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளை துவக்கம் இல்லாதவர். Thirdly, he does not have the beginning. எல்லாவற்றுக்கும் துவக்கம் இருக்கிறது. To everything there is a beginning. இந்த பாண்டிச்சேரி எப்படி உண்டானது என்ன, அதுக்கு ஒரு துவக்கம் இருக்குது. நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க வியாபாரம் செய்ய வந்துதான் இந்த ஊரே வந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது. And to everything there is a beginning. அருமையான நீங்க எல்லா மத சம்பந்தமான புத்தகங்களும் இடையில இருந்து ஆரம்பிக்கும். நீங்க வேணா போய் பாருங்க, கம்பராமாயணம், மகாபாரதம், குர்ஆன் இதெல்லாம் எழுதுகிறவங்க இடையில இருந்து எழுதுவாங்க. ஒருவன் அப்படின்னா அந்த கதை புத்தகம் படிச்சுக்கிறீங்களா? ராத்திரியிலே பூதம் உண்டானது அப்படி அது துவங்குவாங்க. இந்த ஒரே ஒரு வேத புஸ்தகத்தில் இருக்கிற மேன்மை என்னன்னா, இதுதான் ஏலோகீம், அதாவது துவக்கம் இல்லாதவரை அருமையான துவக்கமாக வைத்து இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. It is written with the Lord who does not have the beginning. 2000 வருஷத்துக்கு முன்னே கிறிஸ்தவ மதம் தோன்றினது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதம் தோன்றா நாங்க இந்த மதம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க 2000 முன்னாடி இருக்கிற மதத்துல சேர போறோம். ஏன்னா இந்த 2000க்கு முன்னாடியே இந்து மதம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இந்து மதம் இருக்குது, முஸ்லிம் மதம் தோன்றி இருக்குது, 2000 வருஷம் முன்னாடியே தோன்றிட்டு. ஆனால் நம்முடைய தேவன் பூமி தோன்றுவதற்கு முன்பதாக துவக்கமே இல்லாத ஒரு தேவனை நாம் பின்பற்றி வருகிறோம். We are following a God who does not have beginning and he was எல்லா மனுஷனுக்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது. To every man there is a beginning. துவக்கம் இருக்கிறவரை நீங்கள் தொழுது கொள்கிறவர்களா இருந்தால், துவக்கம் இருக்கிறவர் அருமையான சிருஷ்டிக்கப்பட்டவர், அந்த சிருஷ்டிப்பை தான் நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள். மனுஷன்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுக்கு அந்த கல்லறையில போட்டு 1940 மலர்ந்தார், 90 வாடி போனார் போட்டிருக்கோம். இவர் வாடியும் போக மாட்டாரு, மலரும் இல்ல. அவர் துவக்கம் அருமையான, அவருடைய துவக்கம் ஒருபோதும் வாடி போவதில்லை. ஹல்லேலூயா. And his beginning will never fade away. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் என்னும் இயேசு என்னும் நாமத்திலே தான் வந்தாரே தவிர
அவர் துவக்கம் ஏலோஹீம் என்ற பெயரிலே தான் அவருடைய துவக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். And we are teaching his beginning as Elohim. நீங்கள் வாசிக்கலாம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 1:15. அதர்சனமான வாசிக்கலாம். தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர்னா தோகமே அந்த பேர் தான். அந்த தோகமான அந்த பேர் என்ன பேரு? Elohim. ஏமா சொல்லுங்கம்மா. ஏலோஹீம். Colossians chapter 1 and verse 15. He is the image of the invisible God, the firstborn over all creation. வெளிப்படுத்தின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் எப்ப வந்து இருந்தாரு? எப்ப வந்து இருந்துட்டு இருக்கிறார்? இருக்கிறவரும் சும்மா படிக்கிறது இல்ல, உங்ககிட்ட கேட்கிறேன். இருக்கிறவனா எப்ப இருந்து இருந்துட்டு இருக்கிறாரு? உங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாரா? அவங்க குடியிருந்து வந்த மாதிரி புதுசா அவர் குடி வந்திருக்காரா? இருக்கிறவர்னா எங்க இருந்து இருந்தாரு? துவக்கமே இல்லாதவர். ஆகதான் இருக்கிறவரும். இருந்தவரும் போட்டிருந்தா அங்க துவக்கம் வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இருக்கிறவரும். நீங்க அதே வெளிப்படுத்தின புத்தகம் 21:6 வாசிக்கலாம். ரொம்ப கவனமா வாசிங்க, புரிஞ்சு வாசிங்க. நம்ம பைபிளை கொஞ்சம் புரிஞ்சு வாசிங்க. கொஞ்சம் பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆயிற்று அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிற. Revelations chapter 21 and 6. And he said to me, it is done. I am the Alpha and the Omega, the beginning and the end. I will give the fountain of the water of life. ஆல்பானா என்ன? What does mean? What does it mean? பாடசாலை ஆல்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஆல்பா மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. ஆல்பா மெடிக்கல். ஆல்பான்னு சொல்ற பேரை நிறைய வச்சுக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ அந்த அவங்க வீட்டுல உள்ள ஆளுக்கு பேர் ஆல்பா போலுக்குன்னு. ஆல்பா என்றால் துவக்கம் இல்லாதவர். அது தமிழ் வார்த்தை அல்ல, அந்த மொழிபெயர்ப்பு அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அல்பாவும் அல்பா இலக்கணத்தில் அல்பான் இருக்குதா? ஒமேகான் வார்த்தை இருக்குதா? இதெல்லாம் மொழிபெயர்ப்பு அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அல்பாவும் ஒமேகாவும். ஆங்கிலத்தில் அதை வாசிக்கலாம். And he said to me, it is done. I am the Alpha and the Omega. ஆங்கில வேதாமத்திலும் அந்த கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார். அதை ஒண்ணு மாத்தல அவங்க. என்ன எதுக்காக நான் சொல்றேன்னா துவக்கம் இல்லாதவர். There is no beginning for him. எனக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன? முடிவில்லாதவர் தான். முடிவும் இல்லாதவர். And he does not have an end. அதுக்கு முடிவே கிடையாது. அவருக்கு முடிவே கிடையாது. There is no end for him. முடிகிற ஒருத்தரை நீங்க தெய்வமா கும்பிடாதீங்க. And we cannot worship a person who கட்டடம் இருக்கிற கட்டடம் எவ்வளவு வருஷம் இங்க இருக்குமோ தெரியாது. பூமி எதிர்ச்சி சிவாஜி நகர்ல வந்தா கட்டடம் உள்ள போயிரும், நம்மளும் உள்ள போயிரும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. But God is not so. யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அதற்கு இயேசு பாருங்க, இயேசுவே பிரசங்கம் பண்றார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. அப்ப இயேசுநாதர் எங்க இருந்து 2000 வருஷத்துல தோங்கினாரா? ஆபிரகாமுக்கு முன்னாடினா, ஆபிரகாமுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படல. ஆபிரகாமுக்கு முன்னாடினா ஏனோக்கு இருப்பதற்கு முன்பதாக, அருமையான எல்லாரும் இருப்பதற்கு முன்பதாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. John chapter 8 verse 58. Jesus said to them, surely I say to you, before Abraham was I am. நான் முடிக்க போகிறேன். ரொம்ப பிரசங்கம் பண்ணா நீங்க ரொம்ப புரியாது. கொஞ்சம் பிரசங்கம் பண்றேன் இன்னைக்கு, நீ புரிஞ்சிட்டு போங்க. I am preaching a little. நிறைய பேருக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணும் புரியாது. 4 வசனம் தான் புரியும். ஒண்ணே என்ன தொட்டுச்சுங்கிறாங்க. ஏன்னா 3/4 மணி நேரம் பிரசங்கம், 1.5 மணி நேரம் பிரசங்கம் ஒண்ணே மட்டும் தான் அவனை தொட்டுக்குதா? சில சொல்றாங்க என்ன ஒண்ணே மட்டும் ரொம்ப தொட்டுச்சு பாஸ்டர்ங்கிறான். நீங்க எல்லாமே தொடரணும். உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட். எல்லாமே உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். The word of God should revive you and delight you. உங்களோடு கூட பேசுறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And today I have preached from Genesis chapter 1. மறுபடியும் அதை வாசிக்கலாம். வேற ஒருத்தர் வாசிங்க. தேவன் வானத்தையும் பூமியையும். நான் சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்றேன். படம் பட்டம் இப்படி சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. அங்க ஆவி வந்துச்சு, இங்க ஆவி வந்துச்சுங்கிறாங்க.
அட பாவிங்களே, தேவன் அருமையான, நிறைய பேருக்கு புரியவே இல்லை. நான் நிறைய சபையில பிரசங்கம் பண்ணுகிறேன், ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க கையை என் தலைக்கு மேல வைங்கிறான். ஏன்னா கழுத்தை பிடிக்கவா? நிறைய பேருக்கு ஒண்ணுமே நம்ம நாட்டுல புரியல. ஆனா பாருங்க, சாம்பார் வைங்க, பொரியல் வைங்க, அந்த ரசத்துல ஒரு 3 டைப், சாம்பார்ல ஒரு 3 டைப், இதெல்லாம் கரெக்டா வைக்கிறாங்க. ஆண்டவர் மட்டும் புரியவே இல்லை. நீ மதத்துல போய் சேர்ந்துட்டேங்கிறான், கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க, அந்த மதத்தை இனிமேல் பிடிக்காத, அதை பத்தி நீ பேசின உதைப்பேங்கன்னு சொல்லுங்க. நான் கிறிஸ்தவ மதத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுங்க. நாம் தேவனை வேதத்தின்படி அறிந்திருக்கிறோம். We have known the Lord according to the Bible. நான் கிறிஸ்தவ மதத்திலே சேரவில்லை. And we have not joined to Christianity. கிறிஸ்தவ மதத்தை அருமையான தழுவவில்லை. சிலர் தழுவி இருக்கிறார்கள், ஒன்னும் தழுவவில்லை. We have ஏன் அந்த மதத்தை நம்ம தழுவணும்? அவன் தழுவுனா நம்மளை நடக்க விட்டுருவான், வேளாங்கண்ணிக்கு வாங்குவான், இஸ்ரவேலுக்கு வாங்குவான், நம்ம கழுத்துல மேல ஒரு சிலுவை தொங்க போட்டுருவான். நான் மதத்திலே தழுவவில்லை. I am not belonging to a religion. இல்லனா சாமியாரா வான்னு சொல்லிடுவான். பைபிளை தூக்கிட்டு சாமியாரா போண்டிதான் ஊரா. நான் தேவனை வேதத்தின்படி அறிந்திருக்கிறேன். According to the scripture I have known the Lord. அவர்தான் இந்த உலகத்தை துவக்குவதற்கு முன்னாய் இருந்தவர். And he was there even before the world was formed. அவருடைய பேர் என்ன என்று உங்களிடத்தில் கேட்டார். அவர்தான் ஏலோகீம். If somebody asks his name is Elohim. அப்படி யார்ட்டையா போய் சொல்லி பாருங்க, கொஞ்சம் ஆச்சரியமா கேட்பாங்க. 4-5 பேருக்கா சொல்லிட்டு வாங்க. நீங்க சும்மா ஏசுனே சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்கள் தேவனை அருமையான 2000 வருஷத்துக்கு முன்னே வெளிப்பட்ட தேவனை அறிந்திருக்கிறோம். எங்க பாஸ்டர் சாயங்காலம் பிரசங்கம் பண்ணார். என்னையா அவங்க சாயங்காலம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னா ஏலோகீமை பற்றி பேசினா புது உபதேசமா, சபை மாறி போச்சான்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, சபையெல்லாம் அப்படிதான் இருக்குது. நாங்கள் ஏலோகீம் என்ற ஒரு தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். And the Lord has revealed himself as Elohim. Let us pray. Praise the Lord. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். ஏலோகீம் என்று வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய ஏலோகீம் மா இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சிருஷ்டிப்பின் தேவன். ஏலோகீம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்று உங்களிடத்திலே கேட்டால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ஓ பன்மை தன்மை உடையவர், துவக்கம் இல்லாதவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்கள் வந்து கேட்டார்கள், நீர் ஆபிரகாமிலும் பெரியவரோ, ஈசாக்கிலும் பெரியவரோ, யாக்கோப்பிலும் பெரியவரோ, சாலமோன் கட்டியிருக்கிற தேவாலயத்திலும் நீர் பெரியவரோ? அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்னே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்னே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அருமையான திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் இயேசு என்னும் நாமத்திலே பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஏலோகீம் என்ற தேவனாக நீர் இருக்கிறீர். அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த மண்பாண்டத்திலே உண்மை அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீரே, அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த வாயிலே பேச ஏலோகீம் என்று சொல்ல ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 1ஆம் வசனத்தை தியானிக்கிற ஒரு ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:1 நாங்கள் எப்பொழுதும் சும்மா வாசித்து போய் விடுவோம், ஆனால் அங்கேதான் உம்முடைய பேர் துவங்குகிறது என்று இன்றைக்கு நீர் பேசினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.